சார், இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து எதையுமே சரியாவே வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க சார். அதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியல. தமிழ தவிர வேற எதுவுமே தெரியாம இருக்கிறது நமக்கு ஒரு மைனஸ். இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குங்க சார். இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள பத்தி நான் சொல்றது ஒரு அங்க இருக்க இஸ்லாமியர்கள் அவ்ளோ தூரம் சொல்றாங்க சார். இப்ப இந்த ரம்ஜான் மாதம் போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த ரம்ஜான் மாதத்துல அவங்களுக்கு அவ்ளோ சலுகைகள் குடுத்துருக்காங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ரூ. 1890,00,00,000 அத்தனை இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் இலவச சிலிண்டர் குடுக்குறாங்க சார். உங்களுக்கு ஹோலிக்கு தர்றாங்க. அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டு விடாம அத்தன பேருக்குமே வந்து ஃப்ரீ சிலிண்டர் குடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை, ஆயில் எல்லாமே குடுக்குறாங்க சார். இது வந்து அவங்களுடைய அதாவது எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னத இப்ப வந்து அவரு செயல்படுத்துறாங்க. ஓகேவா? இது ஒண்ணு. அதுபோக இதுக்கு முன்னாடி இவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்றதுல இருந்து இப்ப வரைக்கும் அ அதாவது ஏழை குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு செலவ அவர் ஏத்திருக்காரு. இது வந்து ஜாதி மதம் பார்க்காம தாங்க சார். அங்க அதிகமாக வந்து கணவரால கைவிடப்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு ஃபுல்லா அந்த கவர்மெண்ட் தான் சார் ஏத்திருக்கு. இதுல வந்து நம்ம மாற்று கருத்தே இல்ல. இனி எப்ப போனாலுமே அந்த அதனுடைய ஸ்கீம் வந்து தொடரத்தான் போகுது.